ஒரு மனுஷனுக்கு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சா என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கையும் இந்த சூரிய உதயம் மணிக்கு பிரகாசமாக ஆகணும், மகிழ்ச்சியாக ஆகணும்னு தோணும்போது கேள்விப்பட்ட ஊர் தான் இந்த சித்தர் கோயில். இந்த சித்தர் கோயில் போன கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம். நானும் என் தம்பியும் வண்டி எடுத்துகிட்டு ஆரப்பாளையம் போயிட்டோம். அங்கே ஆரப்பாளையம் பைக் ஸ்டாண்டில் வண்டியை போட்டுட்டு பழனிக்கு பஸ் ஏறிட்டோம். ஆனால் என் தம்பி ஹரி என்னை பழி வாங்குவான்னு நினச்சி கூட பார்க்கல. டேய், இதில் இடம் கிடையாது, லாஸ்ட்டு சீட்டு மட்டும்தான் இருக்குது, அடுத்த பஸ்ஸில் போவோம் அப்படின்னா. நீ எப்போ பார்த்தாலும் கம்ஃபர்டபுளாகவே எதிர்பார்க்குற அப்படின்னு என்னைய வஞ்சான். சரி வாடா போய் உட்காருவோம் அப்படின்னு உட்காந்தோம். ஆனால் அந்த சீட்டில் ஏன்டா உட்காந்தோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி கணக்கம்பெட்டி அப்படின்னு ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம்னா, நம்ம அழுக்கு முட்டை சித்தர்னு சொல்லக்கூடிய அவரை பழனிச்சாமி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கணக்கம்பெட்டி சித்தர்னு கூட சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த கணக்கம்பெட்டி ஸ்டாப்பில் இறங்கினோம்னா ஷேர் ஆட்டோவும் இருக்குது, இந்த மாதிரி பஸ்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸு. கவர்மெண்ட் பஸ்ஸுனால் 10 ரூபா டிக்கெட்டு. அதே மாதிரி ஷேர் ஆட்டோனா 15 ரூபான்னு நினைக்கிறேன். சிட்டி பஸ்ஸு கோயிலுக்கு முன்னாடி வந்து இறக்கி விட்டுருச்சு. அங்கே இறங்குனா எவ்வளோ மக்கள் கூட்டம்னு நீங்களே பாருங்களேன். எந்தெந்த ஊர்லேயோ இருந்து மக்கள் வந்திருக்காங்க, காரில் பஸ்ஸில்னு சொல்லி. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா, அந்த ஐயா வாழ்ந்த இடம். இவர் பல அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. அதாவது பேச முடியாத ஒரு குழந்தைய பேச வச்சுருக்காராம். மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள்லாம் நீக்கிறதுக்கு ஏகப்பட்ட அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை ஃபுல்லாக அந்த கோயிலில் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளெக்ஸ் வச்சு எல்லா இடத்துலையும் மாட்டியிருப்பாங்க. ஒரு வார்த்தையும் நம்மளுக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். இவரை நீங்கள் மனசில் நினச்சாலே போதும், உங்கள் கவலை எல்லாம் போயிடும். இந்த கோயில் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை தந்துச்சு. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.